ஏன்ஷியன் சிட்டி முடிச்சு எரவான் மியூசியம் வந்துட்டோம். இப்போ இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக வேண்டியது தான். கலர் கலர் யானை வச்சிருக்கிறாங்க. சின்ன ஸ்டெப்ஸு சுற்றி சுற்றி மேலே போகிறதுக்கு லிஃப்ட்டு கூட வச்சுருக்குறாங்க. ஸ்டெப்ஸ் ஆற்றி பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால ஜாலியாக நடக்கிறா. நமக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இது அப்படியே வெளியில் பார்த்த யானை ஸ்டாச்சுக்கு உள்ளே இருக்கிறது. ஸோ ஹிந்து காட்ல இன்ஸ்பயர் ஆகி அது ராஜா கட்டி வச்சிருக்கிறார் இந்த மியூசியத்தை. யானைக்கு கீழே போகணுமா? வேணாமா, இங்கதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா? வாத்தி இன்னைக்கு ஒன் டே ட்ரிப்பு ஏன்ஷியன் சிட்டியும் அந்த எரவான் மியூசியமும் கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏன்ஷியன் சிட்டியே அது பெரிய ஏரியா, அதுக்கே ஒன் டே தேவை. இந்த எரவான் மியூசியம் வந்து இதுக்கு ஒரு ½ அன் ஹவரே போதும். ஏன்னா இந்த ஸ்டாச்சுக்குள்ளே அவங்க வச்சிருக்கிறாங்க புத்தாவையும் கிங்கோட ஸ்டாச்சுவையும். ஸோ இதை பார்க்குறதுக்கு கம்மி டைம் போதும், அதுக்கு தான் நம்மளுக்கு ஃபுல் டே தேவை. அது கொஞ்சம் சீக்கிரம் வந்த மாதிரி இருக்குது, ஏன்னா எல்லா ட்ராம் ஸ்டாப்லேயும் நின்று எல்லாத்தையுமே பார்க்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோம். ஸோ அதோட சீக்கிரம் கிளம்புன மாதிரி இருக்குது. இப்போ இந்த மியூசியம் பார்த்துட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டியது தான். இந்த மியூசியமை சுற்றி இதை மாதிரி இடம் இருக்குது, நிறையா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. பார்த்து முடிச்சுட்டு இது அப்படியே அந்த யானையோட பேக் சைடு நல்லா பண்ணியிருக்காங்க இதெல்லாம். அங்க பாருங்க இருக்கு, தண்ணியில உடும்பெல்லாம் போகுதுப்பா. கம்பெனி பார்க்ல தான் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பார்க்ல அசால்ட்டா விட்டாங்க. இதை பாட்டுக்கு ஒரு இடத்துக்கா போயிட்டு இருக்கிறாரு. கடிக்காம இருந்தா சரிதான்.